வணக்கம், நமஸ்காரம். ஸோ குரு பெயர்ச்சி பத்தி பார்த்துட்டு இருந்தோம். பொதுவான விதி பத்தி நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டோம். உங்களுக்கு குரு சைக்கிள்ல ரிட்டர்ன் வராரா, உங்க வீட்டுக்கு எந்த பிறவி ஜாதகத்துல எங்க குரு இருந்தாரோ அதே இடத்துக்கு வராரா, அதை பார்க்கணும்னு சொன்னோம். வயசு முக்கியம்னு சொன்னோம். இப்போ அந்த எந்த வீட்டுக்கு குரு வராரோ அந்த பிறவி ஜாதகத்துல வேற ஏதாவது கிரகங்கள் அந்த இடத்துல அமையப்பட்டிருக்கா அதை பார்க்கணும்னு சொன்னோம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா தசா புக்திகள் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன பண்ணும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல மேஷ ராசி. மேஷ ராசினாலே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? எனர்ஜி, ஒரு பேஷன், எந்தூசியாசம். மலையை கட்டி இழுத்துட்டு வந்தாலும் மலையை கட்டி இழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு என்னால் முடியும் அப்படின்ற ஒரு அதீதமான நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. இவங்களுக்கு குரு பகவான் மிக 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 முக்கியமான ஒரு கிரகம். மேஷ ராசிக்கு சந்திரன், சூரியன், குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் குரு ரொம்ப முக்கியமான கிரகம், தனக்காரகன், பாக்கியஸ்தானாதிபதி, 9க்கும் 12க்கும் உரியவர். ஸோ இப்போ மே மாசம் இருக்கலையும் ரெண்டாம் வீட்டுல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துரும். கடைசி 1 இயர் மே 2024 மே 2025 ஓகோன்னு ரொம்ப இல்லைன்னா கூட கண்டிப்பா ரொம்ப கெடுதலும் நடந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கம்மி. அதே மாதிரி இப்போ மெயினா கெரியர் ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருக்கும். அப்படி இன்னும் ஏற்பாடுல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 3 மாசங்கள் நல்லாவே இருக்கு. இப்போ குரு மே மாசம் 2025 இப்போ 3ஆம் வீட்டுக்கு போறாரு. யூடியூப் நாங்க பாக்குறோம், நிறைய பேர் 3 ரொம்ப நல்ல வீடு இல்லை, கொஞ்சம் ரொம்ப பலன்கள் நல்லா இருக்காது, சுமாரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அவங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்கு. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, 3ல போற குரு ஆக்சுவலி இஸ் வெரி குட். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி மட்டும் உள்ள குரு 9க்குரியவர் மட்டும் கிடையாது, ஆனா 12க்கும் உரியவர் மேஷராசிக்கு குரு தான். ஸோ 12ஆம் வீட்டு ஓனர்ஷிப் இருக்கிறதுனால அந்த 12ஆம் வீட்டுக்காரர்கள் 3ஆம் வீட்டுக்கு போறது, போய் 3ஆம் வீட்டுல மறைவு ஸ்தானம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது கூட ஒரு யோகத்தை தான் கொடுக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இடன் டேலண்ட்ஸ், இடன் ஸ்கில்ஸ் எல்லாம் வெளில வரதுக்கான நல்ல டைம். ஸோ பொதுவான வயசு கன்சிடரேஷன் பண்ணாம மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பெயர்ச்சி தான். குரு 3க்கு போனாலும் 3ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டை பார்க்க போறாரு, 9ஆம் வீட்டை பார்க்க போறாரு, 11ஆம் வீட்டை பார்க்க போறாரு. வேற என்ன வேணும்? 7ன்றது கலத்திரஸ்தானம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், 9ன்றது பாக்கியஸ்தானமே, 11ன்றது ப்ராஃபிட், நெட்வொர்க்கு. இதனாலதான் குரு பார்க்கறதுனால சிறப்பான நன்மைகள் தான் நமக்கு வரும். அதை தவிர நம்ம முன்னாடி சனி பயிற்சி வீடுல பார்த்த மாதிரி ராகு கேது பயிற்சியில ராகுவையும் குரு பார்வை பெறதுனால ரொம்ப ராகுவால வரக்கூடிய இன்னல்களும் நமக்கு கம்மியா தான் வராது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லணும்னா நல்ல பயிற்சி தான். ஸோ சேலஞ்சஸே இருக்காதுன்னா கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கும்போது சேலஞ்சஸே இல்லாமல் இருந்ததுதானே. ஸோ சேலஞ்சஸ் இருக்கும். பட் இந்த சேலஞ்சஸ் நீங்க குரு 3ல போகும்போது ஒரு சூப்பரான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நம்மளோட சுய முயற்சியில டிஃப்ரெண்டா யோசிச்சு சொல்யூஷன்ஸ் எடுத்துன்னு வரதுக்கு சூப்பரா இருக்கும் அந்த டைம். ஸோ மேஷராசிக்காரங்களே எப்பவுமே கோல் ஓரியன்டா இருப்பாங்க. ஒரு டாஸ்க் எடுத்துட்டேன்பா முடிக்கணும் அப்படின்னும் போது ஒரே மாதிரி ரொட்டீனா சொல்யூஷன்ஸ் பார்க்காம கொஞ்சம் நம்ம கிரியேட்டிவா யோசிச்சு அழகா ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய டைம். ஸோ இப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பலன்கள் மாறும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ நீங்க ஒரு அப் டு 12 இயர்ஸ், 0 to 12 இயர்ஸ் அப்படின்னா ஜென்ரலா பொதுவாக நம்ம ஜாதகமே பார்க்க தேவையில்லை, ஆர் இந்த ராசி பயிற்சியெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இப்போ 0 to 12 அப்படி இப்போ ஒரு குழந்தை பாலகியா இருக்கிற டைம்ல நல்ல புது ஸ்கில்ஸ், நீங்க இப்போ பெற்றவங்களா இருந்தா உங்க குழந்தைங்களுக்கு ஒரு புதுசா வித்யா ஆரம்பம், ஆர் இசை ஆரம்பம், ஆர் நாட்டியம் ஆரம்பம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்கில்ஸுக்கு நீங்க சேர்த்து விடலாம். ஒரு ஃப்ளூட்டை கத்துக்கணும், ஒரு மிருதங்கம் கத்துக்கணும், ஏதோ ஒன்று புதுசா கத்துக்க போறேன், ஒரு கலை சம்பந்தமான விஷயங்களை தாராளமா நீங்க இப்போ சேர்த்து விடலாம். நல்லா படிப்பாங்க, நல்ல நல்ல பேர் வாங்குவாங்க ஸ்கூல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உங்க குழந்தைங்களை பத்தி, மேஷராசி குழந்தைங்களை பத்தி நல்லா கேட்கக்கூடிய விசேஷமான விஷயங்கள்ல தான் இருக்கும். இப்போ 12லேருந்து 24 வயசு சேம். இப்போ எஜுகேஷன் தான். இப்போ 12 வயசு ஒரு பொண்ணு, ஒரு பையன், அந்த அடலசன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம். ஸோ அந்த அடலசன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னும் போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், கொஞ்சம் மூட் வேரியேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாமே ஃபிசியாலஜிக்கலாகவே நடக்கிற விஷயம் தான். அதுக்கு குரு எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. 12 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி சைக்கிள் முடியுது. குரு ஒரு 360 டிகிரி ஓல்டு ராசி மன்றத்தை சுற்றி வரதுக்கு 12 வருஷம். இந்த 12 வயசுல தான் நமக்கு அடுத்த கட்டம் அடலசன்ஸ் என்டர் பண்றது அப்படின்றது இவ்வளோ அழகா நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ நேச்சுரலா அந்த டீனேஜர்ஸ்
டீனேஜ் வயசுல இருக்காங்க என் பசங்க மேஷராசிக்காரங்கன்னா, சாட்டனும் அவங்களுக்கு 7.5 சனி ஃபர்ஸ்ட் சைக்கிள், குருவும் ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ நீங்க பேரண்ட்ஸ், மேஷராசி குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அன்பாவும் பண்பாவும், மேஷராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, தட்டி கொடுத்து வேலை வாங்கினா பிரமாதமா வேலை செய்வாங்க. நீங்க வந்து பாராட்ட கூட வேண்டாம், மேஷராசிக்காரங்க இருந்தா பாராட்ட கூட வேண்டாம். நீங்க திட்டாம தடை போடாம நீ நல்லதாப்பா யோசிக்கிற அப்படின்னு தட்டி கொடுத்து லைட்டா அப்படி ஆடுற மாட்டை ஆடி கறக்கிறது, பாடுற மாட்டை பாடி கறக்கிறதுன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி அவங்க போற போக்குல விட்டு கடைசியில ஒரு நட்ஜு, இந்த மாதிரி ட்ரை பண்ணப்பா நல்லா இருந்தது, ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ண அப்படின்னு கொஞ்சம் நீங்க ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங், எஸ்பெஷலி 12 to 15 years old, 15 to 18 years old, அந்த டீனேஜர்ஸ் இருக்கிற மேஷராசி எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி 7.5 சனியா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த குரு பயிற்சி வரும்போது புது விஷயங்களை கண்டிப்பா கத்துக்க வைக்கும். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், படிக்கணுன்ற மாதிரி இருக்கும். ராகு கேது பேசினால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும். ஆனா கவலைப்பட வேண்டாம், குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க, உங்களோட உழைப்பை போட்டீங்க அப்படின்னா நல்ல வெற்றி தான் கிடைக்கும். நல்ல நல்ல என்ன, நான் பயாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இல்லை தொழில்நுட்பம் சம்பந்தமா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் 11th 12th அப்படின்னா நல்ல குரூப்பே கிடைக்கும். எப்போ நம்ம முயற்சிகள் போடணும். நிறைய கேஜெட்ஸ்ல இருக்கிறது, கேம்ஸ் விளையாடுறது, இல்லை கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறது, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறது, எஸ்எம்எஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கீங்க 12 to 18 years old நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டரை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா புது புது விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான பிரம்மாண்டமான டைமு. அதே மாதிரி அந்த தொழில்நுட்பம் சம்மந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட் சம்மந்த விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. பட் அதை கேம்ஸ் விளையாடுறது, இல்லை சேட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நம்ம மைண்டை வந்து வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமான டைம் தான். அப்பா அம்மா நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, அது மன உறுதியோடு நம்பி நம்ம அப்பா அம்மாக்காக நம்மளோட படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இது கண்டிப்பாக இந்த 0 to 18 or 20 years old இவங்க மேஷராசிக்காரங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு கொஞ்சம் நல்ல, நீங்களே ஆல்ரெடி மேஷராசிக்காரங்க ஒரு ஆம்பிஷியஸாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். ஸோ நீங்களே உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை நிறையா இன்க்ரீஸ் பண்ணி அதை பாசிட்டிவான அவுட்கம்ஸ்க்கு ரிலேட் பண்ணி அதுக்கு உழைப்பை போடுங்க. இப்போ நீங்கள் அந்த வயசில் இருக்கீங்க, அண்டர் கிராஜுவேஷனும் முடிக்கல, அண்டர் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற வயசுல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் ஒரு குருவை நினச்சி கோவிலுக்கு போகிறதோ இல்லை குருவை தியானம் பண்ணுறதோ ரொம்ப நல்லது. எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு ஸ்லோகம்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா எதுவுமே வேணால் நம்ம ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு நல்ல ஒரு டீச்சரை மனசில் நினச்சிட்டாலே, ஒரு குருவை நினச்சிக்கிட்டாலே, ஒரு ராமானுஜர் இல்லை ஆதிசங்கர் ஃபோட்டோ வாங்கி மாட்டி அவங்க முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே வியாழக்கிழமைகளில் ரொம்ப நல்லது இல்லையா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்ற ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வியாழக்கிழமையிலையோ அன்றாடம் இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க, காலேஜ் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணுற பசங்களாம் டெய்லி சொன்னால் ரொம்ப சிறப்பாக படிப்பில் மேன்மை பெறத்துக்கான நல்ல ஒரு குரு பயிற்சி. ஓகே, ஸோ இப்போது எனக்கு 20 வயசு ஆகிப்போச்சு, நான் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு இந்த லவ் வாழ்க்கை அமையுமா, லவ் காதல் கைகூடுமா? இது வந்து பொதுவான பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் பெரிய மேஜர் ஈவெண்ட்ஸு, உங்களோட சுயஜாதகம் பார்க்கணும். இப்போ ஜென்ரலி இந்த 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால, பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் வரலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இருப்பினும் ராகுவோட சம்பந்தங்கள் இருக்கிறதுனால இதே ஹவுசஸ்க்கு கொஞ்சம் நம்ம கவனமாக, ஒன் சைடடாக லவ் பண்ணுறது, இல்லை ஒருத்தருக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது, இல்லை அவங்க என்ன லவ் பண்ணலன்னு ரிஜெக்ட் ஆகிறது, இதிலெல்லாமும் ஆகக்கூடிய டைம் இருக்குது. பொதுவாக நல்ல டைம் தான் லவ் பண்ணுறதுக்கு, கம்பேட்டபிலிட்டிக்கு, மேட்ச் மேக்கிங்க்கு, கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்கறதுக்குலாம் பொதுவாக கண்டிப்பாகவே நல்ல டைம் தான். கண்டிப்பாக குரு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் சனி 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால 7, 6, 12ன்றதுனால எங்கேயாவது நீங்கள் நல்லா கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு இது லவ் தானா ஃபஸ்ட்டு கொஸ்டின். அந்த 20 வயசு, 21 வயசு, 18 வயசு, இது கண்டிப்பாக இன்ஃபேக்சுவேஷன் இல்லை, இது லவ் தானா அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக நம்மள முதல்ல கேட்டுக்கணும். ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை
ஒருத்தர் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்கணும். இது நமக்கு லாங் ரன்ல ஒத்து வருமா, நம்ம ஃபேமிலிக்கு இந்த ஃபேமிலி இந்த எல்லாமே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமா அப்படின்னு நம்மளே இந்த கொஷின்ஸ்லாம் செக்லிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி டிக் பண்ணிக்கணும். எமோஷ்னலாக ட்ரைவ் ஆகக்கூடாது. ஏன்னா சனி நமக்கு 12ஆம் வீட்லையும் ராகு 14ஆம் வீட்லையும் இருக்கும்போது, கேது 5ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் நிறையா அங்கே ஏற்கனவே மேஷராசி நம்மலாம் யார் டமால் அப்படின்னு எமோஷன் ஆகி தாட் பூட்டன் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்டைலே. ஸோ லவ்னு வரும்போது இன்னுமே அது ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நேச்சுரல் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்றதுனால 7ஆம் வீடு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ அங்கே குருவோட பார்க்கப்படுறதுனால கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்கும். நல்ல உங்களுக்கு சார்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல லவ் லைஃப் அடுத்த 1 இயர் நல்லாவே இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு லவ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை ஒரு லவ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு, இல்லை தெளிவாக இல்லை அப்படின்னு, இல்லை எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு ஆனால் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மேஷராசிக்காரங்க வியாழக்கிழமை சாயங்காலம் நெய் விளக்கு சிவனுக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. இது லவ் லைஃப்பில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட பேச்சு அணுகுமுறை, நம்மளோட பேச்சு மேஷராசிக்கு எப்பவுமே கொஞ்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் கோவம் கலந்ததாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி கிரம்பியாக இருக்கும். ஸோ மீன் பண்ணி பண்ணுறது இல்லை எதுவுமே. அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். அதுக்கு கொஞ்சம் நம்மளோட ப்ரேயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு காதல் வாழ்க்கை பொதுவாக நல்லா தான் இருக்குது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அம்மா கூடயோ அப்பா கூடயோ நெய்பர்ஸ் கூடயோ லவ்வர் கூடயோ ஒய்ஃப் கூடயோ ஹஸ்பண்ட் கூடயோ நம்மளோட இன்புட் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அந்த இன்புட்டை கொஞ்சம் ஜென்டலாக வச்சாலே சுக்கிரன் நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா நமக்கு நேச்சுரல் 7th house lord சுக்கிரன். ஸோ குரு அங்கே பார்க்கறதுனால, ராகுவும் பார்க்கறதுனால திடீர்னு யாரோ வந்து இடன் லவ்லாம் வரும். இல்லை, அவங்க 10 வருஷமாக லவ் பண்ணுறாங்க, இன்னைக்கு தாங்க எனக்கு சொல்லத்துக்கே மனசு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு அதிர்ஷ்ட முறையில் திடீர்னு வெளில வரக்கூடிய நிலைமைகள் உண்டு. அகைன் இதெல்லாம் வந்து சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சுக்கிரன் பிளேஸ்மெண்ட் ராகு பிளேஸ்மெண்ட் எல்லாமே பார்க்கணும். பட் இது பொதுவாக நான் சொல்கிறது. ஸோ லவ் லைஃப் முடிஞ்சது, சக்ஸஸ், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது இப்போ போஸ்ட் கிராஜுவேட் பண்ண போகிறேன். எனக்கு 24 வயசு ஆயிடுச்சு. 2 சைக்கிள் முடிஞ்சது. ஜூபிட்டரோட சைக்கிள் குருவோட சைக்கிள் 2 முடிஞ்சது. இப்போ போஸ்ட் கிராட் பண்ண போகிறேன், இல்லை கெரியரில் வந்து மேலே போகிறேன், வேலை கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். சனி பயிற்சிக்கே கிடைச்சிடும். சனியே வந்து உங்களை வந்து அடுத்தது முன்னேற்பா வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி தான் வந்து 12ல் உட்காந்துருக்காரு. பின்னாடி இருக்காரு, பின்னாடிலேருந்து நம்மளை மேலே தான் புஷ் பண்ணுவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது என்னோட கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு குரு உங்களுக்கு நல்லா 3ஆம் வீட்டிலேருந்து சூப்பராக கை கொடுத்து, அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன், வேலை தேவைப்படுறேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் எனக்கு வேணும், கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே உழைப்பு தான் நம்மளோட ஃபவுண்டேஷனல் ஃபிலாசபி. மேஷராசினாலே உழைப்பு போட்டால் தான் மேலே போக முடியும். உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வரக்கூடிய டைம். இப்போ நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது ஆல்ரெடி கெரியரில் இருக்கேன், கெரியர் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் டைம். புது ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு நான் இவ்வளோ நல்லா வந்து ஒரே மாதிரி எக்ஸல் ஷீட் எடுப்பேங்க. காத்தால போய் எக்ஸல் என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னா நீங்கள் திடீர்னு பவர் பிஐ டூல் கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அவங்களே உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயே நாங்கள் மேலே ஒர்க் ஷாப் அனுப்புகிறோம், நீ போய் இதை கற்றுக்கோ, இல்லை நாங்கள் வந்து உனக்கு டெவலப்மெண்ட் கோர்ஸ் அனுப்புகிறோம், இல்லை நாங்களே உங்களை காசு கொடுத்து படிக்க வைக்கிறோம், நீ வந்து MBA பண்ணிட்டு வா, லீடர்ஷிப் ரோல் எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஆஃபர்ஸும் கட்டாயமாக வரக்கூடிய நிலைமை மேஷராசிக்கு இருக்கு. நான்லாம் ஆல்ரெடி லீடர்ப்பா, நான் ஆல்ரெடி லீடர்ஷிப் பொசிஷனில் தான் இருக்கேன் அப்படின்னா, அகெயின் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி உங்களோட 10 வருஷமாக இவர் ரொம்ப ஆனஸ்ட்டுங்க, இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. மேஷராசினாலே அப்படி தான். அந்த ஸ்டைலில் கொஞ்சம் உங்களுக்கு க்ரியேட்டிவாக அடுத்த ஸ்டெப் எடுத்து இல்லை ஒரு 4 பேரை வேறு மாதிரி வேலை வாங்குறதுக்கு, இந்த மாதிரி ஸ்கில் செட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் டைம். நான் ரொம்ப நாளாக வேலையே அடிமை தொழிலே பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும், சனி பயிற்சியும் கை கொடுக்கும். பட் நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து பிஸ்னஸ் பிளான்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்ற போது சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். இல்லைனா சைடு ஹசில், குரு 3ல் இருக்கும்போது மெயின் இன்கம் ஒன்று இருக்கும், செகண்டரி இன்கம்க்கு சூப்பரான டைம். இப்போ நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோ போட போகிறேன், மேஷராசிக்கு பலன் சொல்ல போகிறீங்களா?
பெஸ்ட்டு. உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஷேர் பண்ண முடியுமா? சூப்பர். எடுத்து ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பிங்க, இல்லை பிளாக் எழுதுங்க, இல்லை பப்ளிகேஷன் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சரு. பெஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஃபைண்டிங்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு குரு மூணில் இருக்கிற மாதிரி பெஸ்ட் டைமே கிடையாது. ஆக்சுவலாக நிறைய பப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பேட்டன்ட் வாங்கக்கூடிய அதுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கிறதுக்கான டைம் நல்ல டைம். இப்போ மியூசிஷியன் சூப்பராக இருக்கும், நான் வந்து ஒரு ஆக்டர் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எல்லாமே கம்ஸ் வித் டிஸ்க்ளைமர். உழைப்பு தான் ஊதியம், உழைப்பு தான் நம்ம அடிப்படையாக உழைப்பு போடணும். சம்டைம்ஸ் சனி பயிற்சியின் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 வாட்டி வேலை செய்கிற 3 வாட்டி வேலை செய்கிற மாதிரி இருக்குமே தவிர சக்ஸஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கெரியர் பார்த்துட்டோம். இப்போ வந்து எனக்கு 36 வயசு, 36லேருந்து 48 வயசு அப்படின்போது கெரியர் தான் நமக்கு மெயினாக. இன்கம், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் நம்ம மெயினாக யோசிக்கக்கூடிய விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து அகைன் நல்லா இருக்குது. குருவோட பார்வை 7, 9, 11 படும்போது நெட்ஒர்க்ஸு பெருசாகும். ஸோ நம்மளோட அந்த நெட்ஒர்க்னால நமக்கு கொஞ்சம் ஆதாயங்கள் வரக்கூடிய டைம். ஸோ உங்களோட நெட்ஒர்க் எக்ஸ்பேன்ஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எஸ்பெஷலி பாரதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் நல்லா கலீஜியலாக பேசி நல்லா ஊரே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சுக்கிறவங்களாம் இருப்பாங்க. அது கொஞ்சம் கடைசி ஒரு 8-9 இயர்ஸாக கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ திருப்பி அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு நல்ல டைமாக இந்த குரு பயிற்சி நமக்கு அமையுது. ஸோ அப்போ அந்த நெட்ஒர்க்ஸ் வந்து நீங்கள் 40 வயசு தாண்டி இருக்கீங்க இப்போ ஆல்ரெடி இல்லையா? ஸோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். மேஷ ராசினாலே எல்லாத்தையும் கற்றுக்கணும், ஏன்னா ஃபஸ்ட்டு ராசி. ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்களுக்கு கிளியராக 12 இயர் சைக்கிளில் குரு ஆல்ரெடி 3 வாட்டி கற்றுக் கொடுத்துட்டாரு. மக்கள்லாம் யார், உங்களுக்கு யார் அனுகூலமானவங்க, யார் உங்களுக்கு பின்னாடி குத்தக்கூடியவங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 40 வயசு தாண்டின மேஷராசிக்கு நல்ல அனுபவங்கள், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பேக் ஸ்டாப்பிங்லாம் கேட்கவே வேணாம். மேஷராசிக்கு பஞ்சமே கிடையாது. அதை யூஸ் பண்ணி நெட்ஒர்க்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக உங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்க, யார் இந்த கோலுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. சனி பின்னாடி இருக்காருன்னு சொன்னேன். ஸோ பின்னாடியும் நம்ம ஒரு கண்ணை வச்சுக்கணும். பின்னாடி கையில் யாராவது கத்தி வச்சிருக்காங்களான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக குருவே துணை. ஸோ நம்ம சொன்ன மாதிரி குருவோட சிந்தனை எப்பவுமே நமக்கு இருக்கும்போது நம்ம ரொம்ப பின்னாடி செக் பண்ணனாலும் பின்னாடி நமக்கு யார் இருக்கா, பெருமாளே இருக்காரு, அவர் செக் பண்ணிப்பாரு, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 40 வயசு நம்ம பேசிட்டோம். கெரியர் க்ரோத்து நல்லாயிருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கட்டாயமாக நல்லாயிருக்கும். 12 இருக்கிற சனினால கொஞ்சம் நம்ம திரியங்கள் நல்ல சுப செலவுகளாக மாற்றி வீடு வாங்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த குரு பயிற்சியை வச்சு. செகண்டரி இன்கம் சோர்ஸுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை பர்சியூ எடுத்து பண்ணணும். ஒரு நாள் ரொம்ப நாளாக எனக்கு ஐடியா இருக்குன்னா அதை எடுத்து ரொம்ப லோ கேபிட்டலோட முதலீடு கொஞ்சம் கம்மியாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். அது கண்டிப்பாக சக்சீட் ஆகும். இப்போ எனக்கு வந்து 55 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, நான் நல்லா இருக்கேன், டாப் பொசிஷனில் இருக்கேன், எனக்குலாம் ப்ராப்ளமே இல்லை லைஃப்பில் அப்படின்னா குட், வெரி குட். அப்போ நமக்கு மெயினான பொதுவாகவே எந்த வயசாக இருந்தாலும் இப்போ நமக்கு தேவையானது ஃபோக்கஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி சனி பயிற்சி சொன்ன மாதிரியே குரு பயிற்சிக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். சனியோட பார்வை 6ஆம் வீட்டில் விழுது, சனியோட பார்வை 2ஆம் வீட்டில் விழுது. அப்போது குருவோட பார்வை ராகுவோட பார்வை 7ஆம் வீட்டில் பதியறதுனால நம்ம பேச்சு ஆவேசமாக பேசக்கூடாது. தாம் தூம் டயா தக்கா, நான் தான் ரைட், நீங்களே ரைட்டாகவே இருங்க, மேஷராசி நீங்கள் தான்ப்பா ரைட்டு, ஏறி வச்சாச்சுப்பா, ஓகேவா, அக்ரீடு. மற்றவங்க கிட்ட பேசும்போது இந்த பேச்சு முக்கியமா அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. அதனால் நமக்கு டிஸ்டர்பன்சஸ் வரும். நம்மளோட பேச்சினால நீ அப்படி சொல்லிட்ட அப்படின்ட்டு ஒரு எமோஷனலாக மற்றவங்க நம்மளை கத்துறது, அதனால நம்மளோட மென்டல் ஹெல்த் பாதிக்கிறது இது வரும். அதனால் பேச்சு அன்றாட வாழ்க்கையில் பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கெரியர் எக்ஸ்பென்ஷன்ஸ் வரும், புது ஸ்கில்ஸ் கற்றுக்க போகிறோம், படிக்கிறதுக்கு பெஸ்ட்டு டைமு போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் சரி, பிஹெச்டிலாம் பண்ணிங்கன்னா பிரமாதம். பப்ளிஷ் பண்ணி 10 பேப்பர் பப்ளிஷ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வருஷத்தில், குட் லக். அந்த மாதிரி டைம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி லேப்டாப் முன்னாடியே உட்காந்து டைப் பண்ணுறது, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உட்காந்துருக்க போகிறோம். அப்போது நமக்கு என்ன ஆகும், ஃபிசிக்கல் ஹெல்த்து கொஞ்சம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையும். ஸோ லாஜிக்கலாக மேஷராசினாலே செவ்வாயினாலே எனர்ஜெட்டிக். ஸோ ஒரு ரன்னிங் போகிறது, உங்களுக்கு 30லேருந்து 50 வயசா ஓடுங்க, ரன் பண்ணுங்கள்.
50 வயசு இல்லை 60 வயசு உங்களால் ஓட முடியும்னா வாக்கிங் ரன்னிங் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஜிம்முக்கு போகலாம், ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. தம்பி எனக்கு இதெல்லாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, எனக்கு 30 வயசு இல்லை எனக்கு 65 வயசு எனக்கு 75 வயசு, ராமகிருஷ்ணா எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எனக்கு பக்தியில் தான்ப்பா ரொம்ப மனம் வந்து ரொம்ப ஆழ்ந்திருக்கு அப்படின்னா, இதோட அருமையான நேரமே கிடையாதுங்க. எப்போ சனி 12ல் வந்தாரோ, குரு 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறாரோ, பக்தி பண்ணுறதுக்கு இதோட டைமே கிடையாது. குரு திருவாதிரையெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது மேஷராசிலாம் அப்படியே இந்த பக்தி ஃபீலிங் அப்படியே இங்கே மனசில் இப்படி ஆட்டில் உணர வேண்டியது தான். ராமான்னு சொல்லி கண்ணை முன்னே கண்லேயும் தண்ணியா அப்படி அந்த பக்தியில் வர ஆனந்த கண்ணீர் பெருக வேண்டியது தான். சூப்பர் டைம். உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ராமா, கிருஷ்ணா, அபிராமி, ஓம் சக்தி, இவ்வளவுதான். அது வந்து ஸ்ரத்தையா சிறப்பா சாலிடா உங்களோட பக்தி வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஃபேன்டாஸ்டிக் டைம். இப்போ சில பேருக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஆகுமா, எனக்கு சர்ஜரி ஆகுமா, நல்ல விதமாக சர்ஜரி நடந்து நல்ல விதமான அவுட்கம்ஸ் வரதுக்கான டைம். இப்போ சில பேர் வந்து எனக்கு சனி இங்கே இருக்குது, மூணில் குரு இருக்குது, அதனால எனக்கு வந்து கால் உடஞ்சிரும், கை உடஞ்சிரும். அகைன் இதெல்லாம் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸு. எந்த ராசியும் எப்போ வேணால் யாருக்கு வேணால் என்ன வேணால் இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கலாம். ஸோ அது நமக்கு தெரியாது. பட் அவுட்கம்ஸ் ஒரு வியாதியோ இருக்கட்டும், இல்லை அடிபட்டிருக்கா, அதில் நமக்கு சரியாகுமானாக்கா இந்த டைமில் நமக்கு சரியாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், ரெக்கவரி ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்பவும் ஜாஸ்தி. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பரிகாரம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப பரிகாரம் சொல்றது இல்லை. இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்லோகம் சொன்னோம், அண்டர் கிராஜுவேட் பசங்க சொல்றதுக்கு, ஒரு நமக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இல்லாமல் அனுகூலமாக பேசுறதுக்கு ஒரு நெய் விளக்கு, நெய் தீபம் வியாழக்கிழமை சாயங்காலம் சிவனை நோக்கி போடுறது, திங்கக்கிழமையில் சிவன் கோவில் விசிட் பண்ணுறது, இல்லையா பெருமாள் வர்ஷிப், முருகன் வர்ஷிப் ஃபேன்டாஸ்டிக். முருகன் இந்த டைமில் மேஷராசிக்கு என்னடா இவன் அபிராமி அந்த அதிதான் நிறையா சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் மேஷராசிக்கு இந்த டைமில் இந்த காலகட்டங்களில் முருகன் இல்லை விஷ்ணு, எஸ்பெஷலி குரு வந்து மிதுனம்ல புதனோட ராசியில் சஞ்சாரிக்கும் போது புதன் நாராயணன் விஷ்ணு வர்ஷிப் வந்து ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் நாலரை திவ்ய பிரபந்தங்களில் ஏதாவது பாசனம் கற்றுக்கோங்க, இல்லை விஷ்ணு கோவிலுக்கு போங்க, இல்லை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு உட்காந்து டெய்லி 108 டைம்ஸ் ஜபிங்க, 10 டைம்ஸ் சொல்லுங்கள், இல்லை ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா 10 வாட்டி டெய்லி காத்தால, ரொம்பலாம் வேணாம், 10 வாட்டி 11 வாட்டி. நீங்கள் 11 வாட்டி டெய்லி சொல்ல ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்தில் நீங்களே 108 தாராளமாக சொல்லிடுவீங்க. மேஷராசிக்காரங்களுக்கு ஹேபிட்டு ரொம்ப முக்கியம். ஹேபிட்டு ரொட்டீனாக ஒரு செட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவான ஹேபிட்ஸ் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சி, வரக்கூடிய குரு பயிற்சிகளில் அடுத்த 7 வருஷம் சூப்பராக எங்கேயோ அந்த ஏற்ற சனின்னு பயமுறுத்துறாங்கல்ல, 7 இயர்ஸ் கழிச்சு ஃபென்டாஸ்டிக்காக டாப்பான பொசிஷனில் ஃபஸ்ட் கிளாஸாக இப்படி ஷைன் ஆக போகிற ராசி மேஷ ராசி. ஸோ எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நம்மளோட உழைப்பு, நம்மளோட ஊதியம், எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு, ஒரு குருவோட காலை எப்பவுமே சிந்தனையில் வச்சுட்டு நம்மளோட எது தொடங்கினாலும் ஒரு குருவை நினச்சி தொடங்கிறது, பெருமாள் வர்ஷிப் பண்ணுறது, இல்லை முருகன் கோவில் முருகன் வர்ஷிப் பண்ணுறது மிகவும் மிகவும் சிறப்பு. மற்றபடி நம்ம எப்பவுமே மேஷராசிக்காரங்களே என்ன ஒரு தனி ஸ்டைலு, நைட்டுக்கு நடந்ததை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன மூவ் ஆன் அப்படின்னு அன்றாட வாழ்க்கையில் எவ்ரிடே லைஃப்பில் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறவங்க மேஷராசிக்காரங்க. அதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்க போகுது.